எதுக்கு எங்கள் 3 பேர்த்தையும் வர சொன்னீங்க? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. சீக்கிரம் சொல்லுங்கப்பா. நான் காயத்திட்ட வேற குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன். பிரியா, நாளைக்கு நடக்கிற வளைகாப்புல காய்கறி சாப்பிட 5 வகை சாப்பாடு தான் கடைசி சாப்பாடா இருக்கணும். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் புரியும்படி சொல்லுங்க. பிரியா, நாளைக்கு வளைகாப்புல 5 வகை சாப்பாடு ஊட்டும் போது விஷத்தை கலந்து ஊட்டிடுங்க. அந்த 5 வகை சாப்பாடு சாப்பிடும் போது அவ வயிற்று வலி பிடிச்சி செத்தான் தான் இருக்கணுமே தவிர நாம விஷம் கொடுத்து கொண்டதாவே இருக்கக்கூடாது. என்னம்மா கரெக்டா கலந்து கொடுத்துருவீல? டேய், அத நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்க சொல்லுங்க. நடிச்சா காசுக்கு கொண்டாட்டம், நடிக்கலைன்னா சோத்துக்கு திண்டாட்டம். அத மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு நடக்க போற வேலைய ஒழுங்கா பாருங்க. பிரியா, நீங்க நாளைக்கு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவளுக்கு 5 வகை சாப்பாடு ஊட்டும் போது விஷத்தை கலந்து ஊட்டிடணும். இத்தனை நாளா நீங்க நடிச்ச நடிப்பில்லை. நாளைக்கு நீங்க அவ மேல ஆளாளுக்கு போட்டி போட்டு பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற நடிப்பு தான் உண்மையான நடிப்பு. இதுல ஏதாவது தப்பு தடங்க நடந்துச்சு, அந்த 5 வகை சாப்பாட்டையும் நாம 5 பேரும் சாப்பிட்டு சாக வேண்டியதுதான். காட்சிய நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நடக்கிறத வேடிக்கை பாருங்க, நாங்க எப்படி நடிக்கிறோன்னு. சரிப்பா, நான் கிளம்புறோம். நீங்க வாங்க, இதே நேர்ல பேசிக்கலாம். என்ன கருணாகரா, எதுக்கு நாளைக்கு ஒரு பாண்டு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டு வா. எதுக்குப்பா? அவ உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவ உயிர் பூரா நாம எழுதி வாங்கிக்கணும்.